நடிகர் ஸ்ரீ பத்தி எல்லாருமே அடுத்தடுத்து பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய சேனல்ல இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்க சேனல்ல தான் இத பத்தி முதல்ல போட்டிருந்தோம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா அவர் பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கு. இந்த நிலையில இதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு ஃபேமிலியை வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா நடிகர் சூர்யாவுடைய ஃபேமிலியை வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ரீ இப்படி ஆனதுக்கு காரணம் அவர் ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாரு, அதுக்கான சம்பளம் சரியா கொடுக்கல அப்படின்றது தான் அப்படின்னுமே சொல்லப்படுது. இவன் அவரே அவருடைய இன்ஸ்டால போஸ்ட் போட்டிருக்காரு. அதுலயும் குறிப்பா இருகப்பற்று திரைப்படத்தோட ப்ரொடியூசர் தனக்கு சம்பள பாக்கி வச்சிருக்காரு, சம்பளம் தரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்துல தான் நடிகர் சூர்யா ஃபேமிலியை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் சூர்யாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் சுத்தி வளைச்சு பார்த்தா சூர்யாவுடைய ரிலேஷன்ஸ் தான் இந்த இருகப்பற்று படத்தோட ப்ரொடியூசர்ஸ். யார் அப்படின்னா எஸ்.ஆர். பிரபு மற்றும் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ரெண்டு பேருமே சூர்யாவுடைய ரிலேஷன்ஸ் தான். சோ பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் கிட்ட தான் இவர் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதாவது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ்ல வர திரைப்படங்களோட கதையை இவர் படிச்சு, அதாவது ஸ்ரீ படிச்சு இந்த படம் தேருமா தேராதா அப்படின்னு சொல்லுவாராம். சோ அதை வச்சு தான் நிறைய திரைப்படங்கள் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அதுலயும் குறிப்பா இப்ப ரீசெண்டா இவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் இதை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஒரு இன்டர்வியூல இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. சோ பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஸ்கிரிப்ட் படிச்சு ஒர்க் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் சேலரி கொடுத்திருந்தாங்களாம். சோ அப்படி இருக்கும் பொழுதுதான் காலப்போக்குல அவரை வச்சு இந்த இருகப்பற்று திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ நல்லா ஓடின படம். ஈவன் அந்த திரைப்படம் ஓடிடிலேயே கிட்டத்தட்ட 10 கோடி லாபம் பார்த்த ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படி ஓடின திரைப்படத்தில் நடிச்ச இவருக்கு சம்பளம் பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இங்க பார்க்கப்படுது. சோ இதுல தேவையில்லாம சூர்யா ஏன் இழுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. எஸ்.ஆர். பிரபு சொல்லலாம், அவர் சம்பளம் பாக்கி வச்சிருந்திருக்காரு, அவரை சொல்லலாம். பட் சூர்யாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றது தெரியல. சோ எஸ்.ஆர். பிரபு கொஞ்சம் முந்திக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது இவரை பத்தி இப்பதான் நான் கேள்விப்படுறேன், இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ நான் அவர் தேடிக்கிட்டு இருக்கேன். சோ அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, அவரை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி எஸ்.ஆர். பிரபு ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. சோ இது நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேலாக அப்படி ஒரு நபரை காணல. சோ சம்பள பாக்கியும் வச்சிருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது அவரை இவங்க தானே தேடி பிடிச்சிருக்கணும். 1 வருஷமா தேடி பிடிக்காம இப்ப இந்த நபர் ஃபேமஸ் ஆனதுக்கு பிறகு நம்மளுடைய பேர் டேமேஜ் ஆகுது அப்படின்றதால எஸ்.ஆர். பிரபு இப்ப அந்த டேமேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இப்ப இந்த போஸ்ட் போட்டிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே எழுந்திருக்கு. நிறைய ஃபேன்ஸுக்கு தான் இழந்திருக்கு. நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 1 வருஷமா அவர் இன்ஸ்டால போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்காரு. சோ சம்பள பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணி இருந்திருக்கலாம். கிளியர் பண்ணி அவர் பழைய நிலைமைக்கு தேத்தி விட்டுருக்கலாம். பட் அப்படி எல்லாம் செய்யாம இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதனால இப்ப அவர் மூலமாக உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகுது அப்படின்றதால அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் கேள்வி எழுப்பின வண்ணம் இருக்காங்க. பட் இதுக்கு சூர்யாவுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன் அவரை சம்பந்தம் இல்லாம இதுக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் தொடர்ந்து எஸ்.ஆர். பிரபு போன்றவங்களுக்கு படம் பண்றதால அவரை இதுல இழுத்தாங்களா அப்படின்னு தெரியல. பட் ஸ்ரீயுடைய இந்த நிலைமைக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. சோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க.